சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்துள்ள சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இவர் சமீபத்தில் கண்டிஷன் பெயிலில் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இந்நிலையில்தான் இன்று காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று வண்டியை மறித்து காரிலிருந்து இறங்கி வந்து மனோஜை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துள்ளது. தடுக்கச் சென்ற அவரது நண்பர்களையும் கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளனர். அவரது நண்பர்கள் இருவரும் காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே மனோஜ் உயிரிழந்துவிட படுகாயத்துடன் நண்பர்கள் இருவரும் சரிந்து விழுந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த மனோஜ்குமாரின் உடலை கைப்பற்றியதோடு இரு நண்பர்களையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் கொலையாளிகளை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டனர். கொலை செய்துவிட்டு காரில் தப்பிச் சென்ற நபர்கள் எவ்வழியாக சென்றனர் என்பதை கண்டறிந்து காரைக்குடியிலிருந்து வரும் வாகனங்களை புதுக்கோட்டை அடுத்த கட்டியவாயல் பகுதியில் புதுக்கோட்டை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான காவல்துறையினர் கை துப்பாக்கிகளோடு வாகனங்களை நிறுத்தி தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கும்பல் சிராவயல் காட்டு பகுதியில் காரை நிறுத்திவிட்டு பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. மோப்பநாயின் உதவியுடன் குற்றவாளிகளின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அப்போது பாண்டியன் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரும் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது பாறையில் கால் இடறி கை கால்களில் எலும்பு முறிந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவர்களை மீட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார்த்திக் என்பவரை காரைக்குடி காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கொலைக்கான காரணத்தை அவர் கூறியுள்ளார். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு குருபாண்டி என்பவரது தந்தை லட்சுமணன் என்பவரை மனோஜ் கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக மனோஜை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டமிட்டு சரியான நேரம் பார்த்து அவரை கொலை செய்துள்ளனர். தந்தையை கொன்றவரை பழிவாங்க ரவுடி ஒருவரை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.